கேட்டதில் உண்மையில்லை என்றாலும் அந்த செய்தியின் பின்னணி இதுதான். ரஷ்யாவில் விஞ்ஞானிகள் பழங்கால வைரஸ்களை கண்டுபிடித்தது உண்மை. ஆனால் அவை பற்றிய சில விவரங்களை துல்லியமாக புரிந்து கொள்வது அவசியம். உண்மையில் நடந்தது என்ன? 1. சோம்பி வைரஸ் ஒரு செல்லப்பெயர். முதலாவதாக, இது திரைப்படங்களில் வருவது போல மனிதர்களை தாக்கும் சோம்பி அல்ல. பல்லாயிரம் ஆண்டுகளாக ரஷ்யாவின் சைபீரிய பகுதியில் உள்ள உறைபனியில் பெர்மாஃப்ராஸ்ட் செயலற்று இருந்து இப்போது புவி வெப்பமயமாதலால் பனி உருகும்போது மீண்டும் செயல்படும் திறனை பெறுவதால் விஞ்ஞானிகள் இதற்கு சோம்பி வைரஸ் என்று செல்லப்பெயர் வைத்துள்ளனர். 2. கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ்களின் எண்ணிக்கை. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி ஜீன் மைக்கேல் கிளேவரி, ஜான் மிஷல் கிளேவரி தலைமையிலான ஐரோப்பிய ஆய்வுக்குழு சமீபத்திய ஆய்வில் 13 புதிய வகை வைரஸ்களை அடையாளம் கண்டு மீண்டும் செயல்பட வைத்தது. நீங்கள் கேள்விப்பட்ட 14 என்ற எண்ணுக்கு இது மிக அருகில் உள்ளது. 3. ஏரியில் கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் சொல்வது போல் இந்த வைரஸ்களில் ஒன்று ஒரு ஏரியின் அடியில் இருந்த உறைபனியிலிருந்துதான் எடுக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட 48,500 ஆண்டுகள் பழமையானது. அதற்கு பாண்டோரா வைரஸ் எடோமா என்று பெயரிட்டுள்ளனர். மிக முக்கியமான உண்மை. இந்த கண்டுபிடிப்பில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதுவரை மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த 13 வைரஸ்களும் அமீபா போன்ற ஒற்றை செல் உயிரினங்களை மட்டுமே தாக்குகின்றன. இவை மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ அல்லது தாவரங்களுக்கோ எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது. விஞ்ஞானிகள் ஏன் இதை ஆய்வு செய்கிறார்கள்? புவி வெப்பமயமாதல் காரணமாக இதுபோல பல்லாயிரம் ஆண்டுகளாக உறைந்திருக்கும் பனிப்பாறைகள் உருகினால் எதிர்காலத்தில் மனிதர்களை தாக்கக்கூடிய நமக்கு தெரியாத புதிய வைரஸ்கள் வெளிவர வாய்ப்புள்ளது. அந்த ஆபத்து குறித்து உலகை எச்சரிப்பதற்காகவும் அதை எதிர்கொள்ள தயாராவதற்காகவுமே இந்த ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. எனவே ரஷ்ய ஏரியில் சோம்பி வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது மனிதர்களுக்கு ஆபத்தில்லாத பழங்கால வைரஸ்களை பற்றிய ஒரு வைஞ்ஞானிக உண்மையே தவிர திரைப்படங்களில் வருவது போன்ற ஆபத்து அல்ல.